செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் திடீரென இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையின் காரணமாக அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சோகத்தூர், அதகப்பாடி, சவுளூர் உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை அரை மணி நேரம் எடுத்து வாங்கியது. இந்த திடீர் மழையால் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டுப்பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பல வண்ண பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்ந்து செல்கின்றன. பட்டாம்பூச்சிகளின் வலசை பாதையான மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலையை நோக்கி பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்க தொடங்கியுள்ளன. மழைக்காலங்களில் அதிக மழையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உணவை தேடியும் இடம்பெயர்ந்து செல்வதை பட்டாம்பூச்சிகள் வழக்கமாக கொண்டுள்ளன. இவற்றை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மாந்தோப்பில் குரங்கு ஒன்றை 14 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பத்தலப்பாள்ளி கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் குரங்குகளின் அலறல் சத்தம் கேட்டு பூபதி என்பவர் அருகே சென்று பார்த்தபொழுது மலைப்பாம்பு ஒன்று குரங்கை விழுங்கிக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பிடமிருந்து இறந்த நிலையில் குரங்கை மீட்டனர். 14 அடி நீள மலைப்பாம்பையும் பிடித்து அடர்ந்த காப்பு காட்டில் விடுவதற்காக எடுத்துச் சென்றனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் பேரிடர்களை சமாளிப்பது எப்படி என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. நீலகிரியில் 283 இடங்கள் அபாயகரமாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உதகை, எல்ஹில் பகுதியில் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மழை பாதிப்புகளில் பேரிடர்களில் சிக்கிக் கொள்பவர்களை எப்படி மீட்பது என எடுத்துக் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் கிராம பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். மழையில் தண்ணியில் யாராவது தத்தளிச்சு உயிர் போராட்டு இருந்தாங்கன்னா இதை போட்டு அவங்க வெளியே வரக்கூடிய சான்சஸ். கடலூரில் காலனி தொழிற்சாலைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தேசிய துவக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் துவங்கிய நிலையில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார். பள்ளியில் வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்து தரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு நகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆப்பூர் குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்படாமல் விதிமீறலாக தாம்பரம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள கொலவாய் ஏரி அகழியில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த அகழி நிரம்பியதும் அங்குள்ள குப்பைகள் எரிக்கப்படுவதால் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் புகைமூட்டத்திற்கு நடுவே சிக்கி தவிக்கின்றனர். மேலும் தொடர் சுவாச கோளாறுகளால் அவதியடைவதாக அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேவங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களை பொதுமக்கள், ஆசிரியர்கள் மலர் தூவி வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அரசு தொடக்கப்பள்ளிக்கு வந்த மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். பின்னர் அவர்களுக்கு புதிய பாட நூல்களை வழங்கி வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து திமுக கவுன்சிலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. வார்டுகளில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் நிறுத்தப்படுவதை கண்டித்து நகர்மன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொறியாளர் புவனேஸ்வரி கூட்டத்தில் இருந்து பாதியிலேயே வெளியேறியதால் நகர்மன்ற உறுப்பினர்கள் தீர்மான நகல்களை கிழித்து எறிந்து தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர் ஒருவர் சக்தி வாய்ந்த RDX வெடிகுண்டு பிற்பகலுக்குள் வெடிக்கும் என ஆட்சியரின் தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதையடுத்து மோப்பனாய் ரீட்டா மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் சோதனை செய்தனர். பின்னர் மிரட்டல் போலி என்பது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பல்லவாடா கிராமத்தின் ஏரிக்கரையில் உள்ள அரசு மதுபான கடையை மீண்டும் திறக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடையை அரசு மூடியதால் மது அருந்துவோர் மதுபானங்களை வாங்க ஆந்திராவிற்கு சென்று போதை அதிகரித்து அங்கேயே உறங்கி விடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் கடையை திறக்க கோரி மனு அளித்தனர். கடை இல்லைன்னா எவ்வளவு தூரம் போறீங்க? நைட்டு போன ஆம்பளை வீடு திரும்பி வரல, ஒன்றும் நைட்டு போன ஆம்பளை ஒன்றும் வீடு திரும்பி வரல. அதுக்கு என்ன ரீசன்? குடிக்கிறவங்க எங்கே தான் குடிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஈத்து மூடுங்க. அந்த ஒரு கடையே ஈத்து மூடாதீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஈத்து மூடுங்க. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே அரசு பேருந்தும் பள்ளி வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 10 மாணவர்கள் லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து 2 வாகனங்களும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சுமார் 50 ஆண்டுகள் பழமையான பனைமரம் திடீரென உரிந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் வாகனங்கள் எதுவும் அப்பகுதியில் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மின் விநியோகத்தை நிறுத்தி இயந்திர உதவியுடன் பனைமரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை அடுத்த பள்ளப்பட்டியை சேர்ந்த வசந்த், அகரம்போதியை சேர்ந்த சின்னக்காலை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மைல்கல் மற்றும் மின்கம்பத்தில் மோதியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கடன் வாங்கி தருவதாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஸ்ரீராம் வங்கிகளில் கடன் பெற்று தருவதாக கூறி முன்பணம் பெற்று ஏமாற்றியதாகவும் பணத்தை திருப்பி கேட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் தென்காசியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் முக்கிய வீதிகள் வழியாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் தலைமையில் தொடங்கிய பேரணி காசி விஸ்வநாதர் கோவில் வழியாக மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கூலக்கடை பஜார், மவுண்ட் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகளை கடந்து சென்றது. இந்த அணிவகுப்பில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 1284 கிலோ போதை புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையோரம் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் பெங்களூருவில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற ஒரு மினி லாரியில் மூட்டைகளுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை புகையிலை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுதாகர், மனோஜ்குமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.